அண்ணா முதலமைச்சர் அண்ணா வந்து நிதி நெருக்கடி சுமை 6 சிலிண்டர் தர முடியல, 3 சிலிண்டர் தான் தரேங்கிறீங்க. எங்களுக்கும் நிதி நெருக்கடி அப்படின்னு ஒரு நாள் ஃபைனான்ஸ் கட்டாமல் விட்டுட்டா, ஒரு லோன் வாங்கியிருக்கோம், ஃபைனான்ஸ் கட்டாமல் விட்டுட்டா உங்கள் கவர்மெண்ட் சும்மா விட்டுருமா இல்லை ஃபைனான்ஸ்காரனா சும்மா விட்டுருவானா? அதை வந்து நீங்கள் தான் கேட்பீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வாக்குறுதியை கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்போ என்னால் கடை வாங்குறேன்னா ஒரு மாதம் 13,000 கட்ட முடியும், 5,000 கட்ட முடியும்னா அதுக்கு தகுந்த அளவு தான் நான் கடை வாங்குவேன். அதை விட்டுட்டு நான் வாங்குவேன் வந்தால் எல்லாம் நொட்டுவேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் வந்து எனக்கு நிதி நெருக்கடி சுமை இதில் மக்களோட வந்து மக்களோட கொடுத்த வாக்குறுதி நீங்கள் வந்து எனக்கு நிறைவேற்றணும்னா என்றைக்குமே 6 சிலிண்டர் சொன்னால் 6 சிலிண்டர் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு 3 சிலிண்டர் தான் என்னால் கொடுக்க முடியும்னா இதை ஏடிஎம்கேவே பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கே ஓட்டு போட்டிருப்போமே. அவங்க அந்த சொன்ன வாக்குறுதியில் தான் நீங்கள் வந்து 6ன்னீங்க, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து நான் வந்து 3 தான் கொடுக்க முடியும் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் போர் நடக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடன் இருக்குது, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது வந்து வேறு மாதிரி சொல்லி இப்போ என்னமோ பண்ணுறீங்க. என்ன எல்லாமே பார்க்குற மக்களுக்கு தெரியும். என்ன அநியாயம் பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு இருக்கு. என்ன டைரெக்டாக எல்லாத்தையும் கொண்டுட்டு நீங்கள் டைரெக்டாக சிஎம்மாக இருக்கீங்க. என்ன பேசுகிறதே சட்டசபையில் 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ 10 நாளைக்கு ஒரு தடவை. உன்னையெல்லாம் சிஎம் ஆக்குனதுக்கு ஒருமையிலேயே பேசினாலும் தப்பு இல்லை. உங்களெல்லாம் அநியாயம் பண்ணுறீங்க. என்ன இப்படியே பொதுமக்கள் வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு நாள் போர் வெடிக்கும். என்ன எல்லா பேரும் உங்கள் வீட்டு வாசலில் என்னைக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னானோ என்னைக்கு வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கொலை பண்ணணுன்னு கூட நிற்கிறதுக்கு தயங்க மாட்டான். ஏன்னா போர் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி நடக்கும். ஓரளவுக்கு மேலே தமிழ்நாடு மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபீல்டுமே பாதிக்கப்படுது. உங்களால் ஒருத்தர் மட்டும் கிடையாது, விவசாயின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, விவசாயின்னு மட்டும் எல்லா ஃபீல்டும் பாதிக்கப்படுது. நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்கன்னு தெரில, பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. இப்படியே போணுச்சுன்னா மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்றைக்கும் ஒழுங்காக அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னா சொன்ன வாக்குறுதியை முழுசாக நிறைவேற்றுங்க. அது என்ன 3 கொடுப்பேன் அப்புறம் 6 மாதம் கழித்து 3 கொடுப்பேன்னா இதே தான் சொன்னீங்க. ஒரு வருஷம் அது நான் அவங்க லேப்டாப் கொடுக்கல, 4 வருஷத்துக்கு அப்புறம் 5ஆவது வருஷம் தான் கொடுத்தாங்க. நீங்கள் அப்போ நீங்கள் மட்டும் என்ன மாற்றம்னு சரி நம்பி ஓட்டு போட்டவனுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க? அவனை மாதிரி இல்லைன்னு வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்களும் அதே மாதிரியே ஸ்கீம் அப்படியே பிளான்